அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் கேட்குற விஷயம் என்னென்னா, இந்த அங்கன்வாடி ஜாப்பு, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சத்துணவு, ஸோ ரேஷன் வேலைவாய்ப்பு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா போஸ்ட் ஆஃபீஸ், இதை தவிர்த்து வந்து வேறு ஏதாவது அரசு வேலைகள் இருந்தாலுமே நமக்கு வந்து சொல்லுங்கள், ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் சேனலில், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இன்றைக்கி வந்து எந்த துறையிலேருந்து வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறது, அதுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி, ஸோ யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியும், ஸோ எவ்வளோ சேலரியில் இந்த வேலைவாய்ப்புலாம் வந்திருக்கிறது, அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து லைஃபே வந்து செட்டில் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு தான் இந்த ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அப்படி என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பணம் எடுக்கணும், பணம் போடணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக பேங்க்குக்கு போவோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்க்குகளே நம்ம வந்து வேலைவாய்ப்பு வாங்கிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கிறது. ஸோ என்ன வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பேங்க்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வேக்கன்சிக்கு மேலே வந்து கொடுத்துருக்குறாங்க இந்தியன் பேங்க்லேருந்து. ஸோ அந்த வேலைவாய்ப்புக்கு தான் இப்போது நம்ம வந்து அப்ளை பண்ணுறது எப்படி, யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்க முடியும், ஸோ என்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு இருக்குது, இதுக்கு ஃபீஸ்லாம் எப்படி இருக்கும், ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, ஸோ எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ பார்க்குற எல்லாருமே மினிமம் நீங்கள் வந்து ஒரு டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி, ஓகேங்களா? நிறைய பேர் கமெண்டில் கேட்குற விஷயம் என்னென்னா, நான் வந்து பிஜி முடிச்சிருக்கேன், 2 டிகிரி முடிச்சிருக்கேன், 3 டிகிரி முடிச்சிருக்கிறேன், ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் வந்து வேலை வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இது இருக்க போகுது, சரிங்களா? ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வேலை கிடச்சதுன்னா கண்டிப்பாக லைஃபே செட்டில் ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வேலை வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃபை வந்து செட்டில் பண்ணிவிடும். மினிமம் சேலரியே வந்து ஸ்டார்டிங் சேலரியே கிட்டத்தட்ட 30,000க்கும் மேலே தான் இருக்குன்றதை தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? ஸோ வீடியோவில் தெளிவாக என்ன ஏதுன்றதை பார்த்துடலாம். வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இந்த மாதிரி அரசு கவர்மெண்ட், அதாவது அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எந்த விதமான அரசு வேலைவாய்ப்புகளுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆகட்டாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து உடனுக்குடனே தெரிவிச்சிருவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியன் பேங்க் ரெக்ரூட்மெண்ட் 2024 ஸ்பெஷல் ஆஃபீஸர், அதாவது சேலரி வந்து பார்த்திங்கன்னா மினிமமே ஸ்டார்டிங் சேலரியே 36,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. மாதம் அதுக்கப்புறம் 1 லேக் வரைக்கும் சேலரி வந்து போகிறதுக்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ இது வந்து முழுக்க வந்து பார்த்திங்கனாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னாவே பார்த்திங்கனாக்கா சேலரி எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியன் பேங்க்லேருந்து தான் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜாப் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், ஓகேங்களா? ஸோ டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலர் கவர்மெண்ட் ஜாப் தான், அரசு நிரந்தரமான அரசு வேலை தான். எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 300 வேக்கன்சிக்கு வந்திருக்கு, சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து போட்டது வேக்கன்சி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 5வது குவாலிஃபிகேஷன், 8வது குவாலிஃபிகேஷன் வீடியோ இல்லையா? ஆனால் இந்த வேலைவாய்ப்புக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள், ஈஸியாக இந்த வேலையை வாங்கிக்கலாம், ஓகேங்களா? அது எப்படின்றது தெளிவாக சொல்கிறேன். ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற யார் வேணால் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 13/8/2008 24 எண்டு டேட் வந்து பார்த்திங்கன்னா 2, அதாவது இப்போது போச்சு இல்லையா, இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து 15 இல்லையா? ஸோ இது 13ஆம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த மாதம் 2ஆம் வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு அந்த பேங்க்கில் வேலை செய்கிறதுக்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கான தகுதியும் இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கே போய் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? நீங்கள் எங்கேயுமே போய்ட்டு அலையக்கூடாதுன்ற காரணத்துக்காக நானே வந்து பார்த்திங்கனாக்கா அப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நானே வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி தந்துடுறேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பேங்க்கில் வேலை செய்யக்கூடிய வேலையை வந்து அப்ளை பண்ணணுமோ, ஸோ அவங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் இந்தியன் பேங்க்கை வந்து அப்ளை பண்ணணும் சார், நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து அப்ளை பண்ணி தரேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 93 44 70 திரும்ப சொல்கிறேன், 93 44
77 38 60 சரிங்களா? ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சார் என்னோட பேங்க் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது இல்லையா? அதுக்கான வீடியோ நான் பார்த்தேன். ஸோ இந்த வேலைக்கு நான் எப்போ அப்ளை பண்ணணும்? ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்? என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அனுப்பணுன்றத நான் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அனுப்பணுன்றத சொல்லிடுறேன். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அனுப்பிட்டீங்கன்னா, உடனே நான் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ அது ஃபீஸு என்ன ஏதுன்றத நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் அதிகமாக வருது. ஸோ அத பத்தின தெளிவா சொல்கிறேன். ஓகேங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் அது எல்லாமே. ஓகேங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இடத்துல எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்க தமிழ்நாடு, புதுச்சேரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 160 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கர்நாடகாவுக்கு 35, ஆந்திர பிரதேஷுக்கு 50. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா வேக்கன்சி டோட்டலா 300 கொடுத்துருக்காங்க. அதில வந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி இதில வந்து 160 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த 160 வேக்கன்சியுமே பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அத வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் வந்து படிச்சிருந்தாலே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் ரிலாக்சேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி, எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷம் வந்து ஏஜ் தளர்வு, அதாவது பார்த்தீங்கன்னா வயசு தளர்வு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து 35 வயசு வரைக்கும் எஸ்சி, எஸ்டி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிசி, எம்பிசி, பிசிஏ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓபிசி கேட்டகரியில தான் வருவீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம், அதாவது 33 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹேண்டிகேப்ஸா இருக்கீங்கன்னா, அவங்க வந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் இவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான். ஓகேங்களா? ஸோ அடுத்தபடி சேலரிய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் சேலரியே 36,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சேலரி 63,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் நிறைய பேர் கேட்ட விஷயம். செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன் எக்ஸாம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எங்கே வேணால் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வேலை வந்து வாங்கிக்கலாம் ஈஸியாகவே. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பேங்க் வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். ஏன்னா வந்து அரசு வேலைக்கு போகணும் அப்படின்றது எல்லாருடைய கனவு. ஆனால் வந்து ஒரு வேலைக்கு போனால் லைஃபே செட்டில் ஆகுன்றது ஒரு இன்னொருடைய கனவு இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த பேங்க் வேலை கிடைச்சதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லைஃபே செட்டில் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஒரு டிகிரி பண்ணிட்டோம்பா அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த பேங்க் வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைன் டெஸ்ட்டு தான். அதே மாதிரி என்னென்னலாம் கொஷின் கேட்பாங்க, ஸோ எப்படி ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், ஸோ எப்படி நம்ம எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நானே வந்து கைட் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி இது வந்து அப்ளை பண்ணுறது எப்படி, ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நானே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? அது வந்து எதுவும் பிரச்சனையே இருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் தான் நமக்கு. ஸோ அதே மாதிரி இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் எக்ஸாம்ன்னும் போது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை இதுதான் ஓகேங்களா? ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இதுவாக இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபீஸா, இவ்வளோ வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபீஸே வந்து பார்த்திங்கனாக்கா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 175 வந்து வாங்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது அஃபிஷியல். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதர் கேண்டிடேட்டுக்கு, அதாவது பிசி, எம்பிசி இவங்கலாம் இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 850 வந்து காமிக்குது இதில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒவ்வொரு கமிட்டியும் நம்ம அப்ளை பண்ணும்போது எவ்வளோ ஃபீஸ் காமிக்குதோ மினிமம் வந்து ரூ. 1000 மேலே தான் அதில் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஃபீஸ் தான். இந்த ஃபீஸை வந்து யாரும் பார்க்காதீங்க. இந்த ரூ. 850 ரூ. 175 பார்த்தீங்கன்னா லைஃபே வந்து செட்டில் ஆகாமல் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். மினிமம் ஒரு டிகிரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 13லேருந்து கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ 13லேருந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ 15, இன்றைக்கி டேட் 15, இன்னும் கரெக்டாக வந்து 25, 26 நாள் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ என் டேட் பாருங்கள், அடுத்த 2ஆம் தேதி வரைக்கும், அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறது லிங்க்கும் கொடுத்துருக்குறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா தேவையில்லாத விஷயம்னா நீங்கள் வந்து வேறு மாதிரி நினைக்க வேண்டாம். இது வந்து நீங்கள் இந்த பேங்க் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் இல்லையா? நிறைய பேர் வந்து வீடியோ வந்து முழுசாக பார்க்காம என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தா தான் நான் எந்த இடத்துல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அது எப்படி நோட் பண்ணிங்கன்னு தெரியும். ஓகேங்களா? வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோவில் கண்டிப்பாக நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். யாரெல்லாம் இந்த பேங்க் வேலைக்கு அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர்
நண்பர் வாங்க, நான் அப்ளை பண்ணி தரேன். ஃபீஸ் பே பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன விதமான டவுட்டா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஒன்ஸ் அகைன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ தேங்க்யூ வெல்கம். வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். தேங்க்யூ வெல்கம்.